ஹாய், திஸ் இஸ் வேதாபுரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரைஸ் ஆக்ஷனில் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டரை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. பட் அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இண்டிகேட்டராக இருக்கணும். பட் அதே நேரம் நமக்கு வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசிக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன இண்டிகேட்டரை நம்ம பார்க்க போகிறோம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறது நிஃப்டி 50 தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து அனாலிசிஸ் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த டூலை நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்டை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன இண்டிகேட்டரை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டிகேட்டர் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் பிஜே அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலமில் வந்துடும் பிஜோர்காம் கீ லெவல்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டரை தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன பேராமீட்டர்ஸில் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட இது வந்து ஏடிஆரை பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏடிஆர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆவரேஜ் ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது. பட் இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் சோன் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோன்ஸில் வந்து நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த இண்டிகேட்டர் நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்போர்ட் சோன்ஸையும் அதே நேரம் ரெசிஸ்டன்ஸ் சோன்ஸையும் வந்து நம்ம மேனுவலாக நம்ம வந்து ஒரு ட்ரா பண்ணுறத விட இது வந்து உங்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். பட் அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டராக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸில் இருந்து பார்க்கலாம். இது வந்து முந்தின நாளுடைய க்ளோஸ் வந்து கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து உடச்சி க்ளோஸ் ஆகிருக்கு. பட் மறுநாள் ஓப்பன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டே உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல். பட் அதையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் டே வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா கேட்டிங்கன்னா டார்கெட் அச்சீவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃபர்தராகவே வந்து ஒவ்வொரு ட்ரேட்லேயுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபஸ்ட் கேண்டில் வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த 9:15 to 9:30 அந்த கேண்டிலை வந்து யாரும் வாட்ச் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்ததாக உருவாகக்கூடிய அந்த கேண்டிலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அந்த கேண்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ப்ரெடிக்ட் ஆகி அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரேக் டவுன் வருது. திரும்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வரைக்கும் கீழே வந்து இறங்குது. ஸோ இதை வந்து நம்ம பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். இங்கேயும் பாருங்கள் ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. திரும்ப உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நம்ம டார்கெட்டாக எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்ட்ராடேல இந்த ஒரு இண்டிகேட்டரை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இதை வந்து நீங்கள் ஸ்விங்குக்கு கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரண்டில் பாருங்கள், இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை முடிஞ்சது.
ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவல்லே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 ஹவர் ஃபஸ்ட்டு 1 ஹவர் நீங்கள் விட்டுருந்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். கிளியர் செல் ட்ரெண்டை வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டை வந்து நம்ம டார்கெட்டாக எடுத்து ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 25,107 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுதா இல்லை உங்களுக்கு 25,049 வரைக்கும் அந்த ஜூனில் வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்பவும் உங்களுக்கு மறுபடி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ப்ரெடிக்ட் ஆகும். அதாவது 25,223ங்கிறது. ஸோ ஒரு ஸ்விங் பேஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஸோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகக்கூடியது தான். ஸோ ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இதுக்கு ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.